ஹலோ வணக்கம். இப்போ ஜிம் வந்தது எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுங்க இல்லை வெயிட் ரிடக்ஷன் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயே எல்லாம் போய் ஜிம்முக்கு போய் விட ஆரம்பிச்சிட்டிங்க, ரைட்டா? ஸோ ஜிம்முக்கு போங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் எக்ஸசைஸில் சில இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணி ஆன் த ஸ்பாட் அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுந்து ஹார்ட் அட்டாக்ல சாகுறாங்க, ரைட்டா? ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட. அதனால் சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ் டு பி ரிமெம்பர் நான் இப்போ சொல்ல போகிறேன். எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே 40 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு செக்கப் பண்ணிவிடுங்க. ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்கள் பிபி எப்படி இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு டாக்டர்ஸோட அட்வைஸ் படி செய்யணும். ஏன்னா எக்ஸசைஸுங்கிறதும் ஒரு மெடிசன் மாதிரி. அதுக்கு டோசேஜு, டைமிங், எவ்ரி திங் இஸ் தேர். ஓவரா லிமிட்டுக்கு மேலே பண்ணிங்கனாக்கா அந்த ஓவர் ஸ்ட்ரெயின்னாலேயே மசில்ஸு அதெல்லாமும் டேமேஜ் ஆகும் அண்ட் ஹார்ட்டுக்கும் ஓவர்லோட் ஆகிடும், ரைட்டா? ஸோ அது லிமிட் ஆஃப் எக்ஸசைஸு டேப்லெட்டோட டோஸ் மாதிரி அதுக்கும் எவ்வளோ லிமிட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான் பண்ணணும். அதே மாதிரியே டைமிங், என்னென்ன டைமிங்கில் பண்ணணும் எக்ஸசைஸ்னு டாக்டர்ஸோட அட்வைஸோட நீங்கள் அதை லிமிட் பண்ணிக்கணும். அண்ட் வீக்லி 5 days இருந்தால் கூட போதும், ரைட்டா? ஒரு ½ an hour இருந்தால் போதும். 15 minutes to ½ an hour வில் டூ. அண்ட் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வாக்கிங் போகிறது நல்லது. அது மாதிரி மைல்டு எக்ஸசைஸ்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சிவியராக வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்கள் மசிலும் டயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹார்ட்டு, உங்கள் பிரெயின் எவ்வளோ வேணால் பண்ணலான்ற ஒரு தெம்பு இருந்திருக்கலாம், மசிலுக்கும் தெம்பு இருக்கலாம், ஆனால் ஹார்ட்டுக்கு அவ்வளோ தெம்பு இருக்காது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் ரொம்ப பம்பிங், இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணாதான் எல்லாத்துக்கும் பிளட் சப்ளை ஆக முடியும். அண்ட் மூச்சு வாங்கும், ரைட்டா? நிறைய ப்ரீதிங்க்கு. ஸோ இது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் உங்கள் எக்ஸசைஸ் லிமிட் பண்ணவே தவிர ஓவராக நீங்கள் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி அது ஃபேட்டெல்லாம் முடிஞ்சிடும், ரைட்டா? அண்ட் அதே நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணும்போது பேசாதீங்க. பேசுனீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெயின். அண்ட் பேசும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப மூச்சு வாங்குதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அர்த்தம். எக்ஸசைஸையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், பேச்சையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணுங்கள். 40 இயர்ஸ்க்கு மேலே போனாலோ இல்லை டயபெட்டிஸ் இருந்தாலோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம், பிபி எதான இருந்ததுனாக்கா உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பாடியை செக்கப் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்லது செய்கிறதா நினச்சி உங்களுக்கு நீங்களே இடைஞ்சல் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா?